ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் பாவங்க நம்ம சோழன் அவர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. என் மனசில் நிலா மட்டும்தான் இருக்கா, வேறு யாருக்கும் இடம் இல்லை, தயவு செஞ்சு காயத்ரிலாம் வீட்டுக்கு வர வேணாம், சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரங்கிட்டையும் பாண்டியங்கிட்டையும் கெஞ்சுறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இவங்க சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காத வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை அப்படியா, இல்லை இல்லை கண்டிப்பாக வந்துடுவா, காயத்ரியும் கூட கூப்பிட்டு வராங்களாம், பத்தாவதுக்கு அவங்க அப்பா அம்மா வேறு கூட்டின்னு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க சோழனை பார்த்து. சோழன் வந்து எவ்வளோ கெஞ்சி கேட்குறேன், நான் பண்ண தப்பு தான், நான் வந்து அவளை வெறுப்பேற்றுக்காக தான் பண்ணேன், நான் பண்ண தப்பு தான் முழு காரணம் நான் ஒத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கப்பா, எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே எல்லாக்கிட்டையும் கெஞ்சி கேட்டுக்கிறாரு. யாருமே வந்து சோழன் பேஜை சட்டை பண்ணவே இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இவங்க சும்மா ஃப்ராங்க் தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அவர் நல்லா அலைய உண்ணோன்னு சொல்லிட்டு காய விடுறாங்க. பாவம் சோழங்க நிஜமாகவே ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவன் நிஜமாகவே நிலா வந்தவருக்கு லவ் பண்ணுறாரு. அதனால தான் அவர் வந்து இவ்வளோ மனசு வெறுத்து பேசுகிறாரு. ஏன்னா இது யாருமே புரிஞ்சுக்காத இவங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன் என்ன பண்ணுறாரு, சடனாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் இந்த வீட்டில் இருந்தால் தானே காயத்ரி வருவா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நீங்கள் மட்டும் காயத்ரியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியோ நிலா கிட்ட பேசி என் மனசில் இருக்கிற லவ்வை சொல்லி என்னை சேர்த்து வைப்பீங்க பார்த்தீங்கன்னா இப்போது காயத்ரி வர இட்டுன்னு வந்து என்னை இது பண்ணுறீங்களே, எனக்கு சுத்தமாக இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இவர் சொல்கிறது யாருமே கேட்குறதாவும் இல்லை. நம்ம நிலாவும் காயத்ரி கிட்ட வந்து எடுத்து சொல்கிறாங்க, நீ சின்ன பொண்ணுமா, இது படிக்கிற வயசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு இப்போ தானே கொஞ்ச நாளாக தானே பழக்கம், அவருக்கு ஒரு வாரம் நான் மிஞ்சி போனால் 10 நாள் பேசியிருப்பியா, அதுக்குள்ளே ஒரு இன்ஃபெக்ஷனேஷன் வந்துடுச்சு உனக்கு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, லவ்லாம் கிடையாது, நான் அவரோட ஒய்ஃபு தான், புரிஞ்சுக்கோ, தெரியாமல் பேசிட்டாரு, அவர் பண்ணதுக்கெலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு எடுத்து அந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நல்லா ஆறுதலாகவும் பேசி அவங்க மனசை மாற்ற பார்க்குறாங்க நம்ம நிலா. அவளும் காயத்ரி சொல்கிறா, இல்லை அவர் ரொம்ப ஜென்யூனான மனுஷன், நல்லா பேசி சிரிக்க வைக்கிறாரு, ஆனால் தப்பானவர்லாம் இல்லை, அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தாங்க. அவரை பற்றி ஒய்ஃபு நானே இன்னும் புரிஞ்சிக்கல, 8 மாதம் ஆச்சு, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கினீங்க, உங்களுக்கு இன்னும் நல்ல வயசு இருக்குது, படிக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்கிறாங்க. இந்த புத்திமதி கேட்டு காயத்ரி கன்வின்ஸ் ஆவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம ஒன்று பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.